കേരളാവിലെ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ചെന്നൈയിൽ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ആലപ്പി ഡിസ്ട്രിക്റ്റ്, എറണാകുളം ഡിസ്ട്രിക്റ്റ് എല്ലായിടത്തിലും ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്. എല്ലാം നമുക്ക് மேக்ஸிமம் வந்துட்டு ரியல் சீன்ஸ் தான் எல்லாம் எடுத்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நல்ல மேக்ஸிமம் பண்ணியிருக்கு. அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தெரியும், மேக்ஸிமம் எடுத்திருக்கு. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்கே வெள்ளி மேகம் சொன்ன படத்தில் எல்லாவங்களும் கேட்குறாங்க ஆர்கே சொன்ன ஆர்கேன்னு சொன்னேன். அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு முழுநீள சஸ்பென்ஸ் தான் படம். நம்ம டிக்கெட் எடுத்து சினிமா தியேட்டரில் போய் லாஸ்ட் வரை பார்த்தா தான் நம்ம அதோட ஆர்கே என்ன மீனிங் தெரியும். பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் அள்ளித்தரும் அற்புதமானவர்களும் பத்திரிகையாளர்கள் தான். அது போலதான் செய்தியாளர்களும். ஒரு நாட்டின் கண் காது பத்திரிகை என்றால் செய்தி சேகரிப்போர் ஒரு நாட்டின் கையும் காலும் என்று பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பல நூல்களிலும் குறிப்புள்ளது. தேனி பறந்து பறந்து ஒவ்வொரு மலர்களை ஊடுருவதைப் போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு செய்தி எனும் தேன் துளிகளை திரட்டும் கலைஞர்களுக்கு அன்பார்ந்த அன்பு செல்வம் ஆர்கே அன்பு செல்வம் டிடிஎஸ் எம்டிஎஸ் அவர்கள் என்னோட படத்தில் ஆக்ட் பண்ணின கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டு. പിന്നെ எங்களோட இன்விடேஷன் பார்த்து வந்துட்டுள்ள தயாரிப்பாளர் மற்றும் சினிமா ஃபீல்டிലുള്ള அதர் டெக்னீஷியன்ஸு, ஆர்கே ஃபிலிம் மேகம் வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆர்கே வெள்ளி மேகத்தோட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கு. எல்லாவங்களுக்கும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தங்கி பேசுகிறேன். ஆக்சுவலி நான் வந்து தமிழ்நாடுல பாலக்காடு, கேரளா பாலக்காடு. முன்னாடி பாலக்காடு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு பாலக்காடு நாம் வாங்கியாச்சு. அப்போ நான் சின்னதிலே இருக்கும்போது தமிழ் படிக்கணும், தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது நிறைய முயற்சி பண்ணி தான் தமிழில் படிச்சிருக்கு. நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே சாந்தோமில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தமிழெல்லாம் படிச்சிருக்கு. பொதுகை டிவியிலெல்லாம் 1 hour எல்லாம் கண்டினியூ ரிலே இப்படி லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சான்ஸில் அப்படி தமிழோட ரொம்ப அன்பு எனக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி ரொம்ப எனக்கு இஷ்டம். அப்போ ஒரு சான்ஸ் வந்தது இந்த தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போது அதை ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் என்ற தமிழ் படம் எடுத்தது. பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நான் போய் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், கட்சி பொறுப்பாளர்களுடைய திருமண நிகழ்ச்சி, கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து கலந்துக்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு ஓராண்டு காலமாக சினிமா துறையிலையும் வந்து நான் வந்து தொடர்ச்சியாக பல கூட்டங்களில், பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பு செல்வன், அருமை சகோதரர், அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அன்பானவர். மனசில் வந்து எதையுமே வச்சுக்காமல் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து ஓப்பனாக சொல்லக்கூடியவர். தமிழ் படம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் எல்லா ஆளுங்களும் சினிமா நல்லா பார்த்துருக்கேன். மலையாளமும் பார்த்துருக்கேன். அப்போ தமிழ் ஃபிலிமு ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு ஆள். அப்போ இந்த ஆர்கே வெள்ளி மேகம் சொல்லி படத்தில் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி வந்தப்போ சரி ஓகே നമുക്ക് ട്രൈ பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, നമുക്ക് തമിഴിൽ பார்க்கும்போது மலையாள படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தமிழாக வரும்.
அதேமாதிரி தமிழ் படம் பார்க்கும்போது கொஞ்சம் மலையாளம் வரும். அப்போ அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆர்கே வெள்ளிமேகம் படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷன். கேமராவுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு மலையாளி க்ரூஸ் தான், கம்ப்ளீட் மலையாளி க்ரூஸ் தான் கேமராவுக்கு பின்னாடி உள்ளது கம்ப்ளீட். നമുക്ക് ആർക്കെ വെള്ളിമേഘം பார்த்தாத்த உங்களோட இது ட்ரைலர் அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மலையாளம் டச் இருக்கும். அப்போது ஆனால் கேமராவுக்கு முன்னாடி உள்ளவங்க கன்னடாவிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது, அதே மாதிரி கேரளாவிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் பல படங்களும் நம்ம அன்பு செல்வம் சார் சொல்லி நிறைய படமெல்லாம் பாதி லெவலில் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த படத்தில் அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்റ്റുகளும் இங்கே சென்னையிலிருந்து கேரளாவிலெல்லாம் வந்து நிறைய நாள் இருந்து ஷூட்டெல்லாம் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாக இருந்தால் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இந்த படம் எடுத்தது. இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து இது படம் இது ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். நம்ம കേരളാവിൽ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ചെന്നൈയിൽ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ആലപ്പി ഡിസ്ട്രിക്റ്റ്, എറണാകുളം ഡിസ്ട്രിക്റ്റ് എല്ലാ இடத்துலையும் ஷூட்டிங் இருக்குது. எல்லாம் நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ரியல் சீன்ஸ் தான் எல்லாம் எடுத்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நல்ல மேக்ஸிமம் பண்ணியிருக்கு. அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தெரியும், மேக்ஸிமம் எடுத்திருக்கு. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்கே வெள்ளிமேகம் சொன்ன படத்தில் எல்லாவங்களும் கேட்குறாங்க ஆர்கே என்ன சொன்னேன். அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு முழுநீள சஸ்பென்ஸ் தான் படம். நம்ம டிக்கெட் எடுத்து சினிமா தியேட்டரில் போய் லாஸ்ட் வரை பார்த்தா தான் நம்ம அதோட ஆர்கே என்ன மீனிங் தெரியும். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபுல் எண்ட் സസ്പെൻസ് தான், ഒരു സൈക്കോ ത്രില്ലർ പടം. നല്ല നമ്മ മ്യൂസിക് ഡയറക്ടർ വന്ന് സായി ബാലൻ, എഡിറ്റർ ഹരി, நம்ம அசோசியேட் டைரக்டர் பிரவி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆள் பேசும்போது ஒவ்வொரு ஆளுங்களெல்லாம் விட்டு போகும். அதனால் இது சாரி. அப்போ அதனால் ஒரு நல்ல ஒரு படம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கு, நிறைய படம் பார்த்துருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு அன்பு செல்வம் சார் நல்ல பட்ஜெட்டு இருந்தால் தான் இல்லை, பல இடங்களும் சொல்லிடுற நல்ல பட்ஜெட் இருந்தால் தான் படம். நமக்கு இதில் தேவையான பட்ஜெட் இருக்குது, தேவையான சப்ஜெக்ட் இருக்குது, தேவையான கண்டென்ட் இருக்குது. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்ல இஷ்டமாகும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைலரும் பாட்டும் எல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரே லீடர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அண்ணன் அன்புச்செல்வன் அவர்கள். ஸோ அவர் மூலிமா தான் இன்றைக்கி திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து பாடல் காட்சிலாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் பொதுவாக ஒரு படம் முழுமையாக எடுத்துட்டு பாடல் காட்சி வந்து இது பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கடைசியாக படம்லாம் எடுத்து முடித்த பிறகு பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் வந்து வாடி இருக்கும். இல்லை, என்னுடைய அனுபவம் இது, நான் பார்த்த அனுபவம். கொடுத்துட்டு வந்துட்டுள்ள எல்லா அவலங்களும் நிறைய ஆடியன்ஸ், நம்ம ஃபுல் ஹாலு ஆடியன்ஸ் வந்தது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப கம்மி. தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம பல இடத்துல சில தமிழில் இல்லை சினிமா ஃபீல்டு இல்லை பயங்கர பிரச்சனை, ஏமாற்றுவாங்க, அப்படி இப்படி நிறைய எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைയൊന്നും இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஹாப்பி. அல்ல சொல்கிறேன், இப்போ வந்து பின்னே வந்து ப்ரொடியூசரை வந்துட்டு பேலன்ஸ் அப்போ கொடுக்குறேன் இப்போ கொடுக்குறேன் பைசா அப்போ இல்லை இப்போ அந்த மாதிரி ஒன்றும் நான் பண்ணலை. எல்லாம் கரெக்டு. ஒரு ஆளுக்கும் கூட ஒரு பைசா கூட பேலன்ஸ் வைக்காமல் என்னோட கண்டிஷனில் வச்சு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போது என்னோட இந்த ஃபிலிம் வந்துட்டு நான் இந்த புதுசாக எடுத்துகிட்டுள்ள ஒரு ப்ரொடியூசரு. இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இந்த சினிமா ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு வந்து எடுத்தது. இப்போ என்ன பயப்படுத்துனாங்க ஃபஸ்ட்லேக்க வந்து சினிமா ஃபீல்டாக பயங்கரமாக இருக்கும், போக போக பாரு. ஒரு ஆள் என்ன வந்து சொன்னார், சாரை எப்பொழுதும் சிரித்த முகம்தான், கொஞ்சம் கொஞ்சம் കഴിയുம்போது தெரியும் ஃபேஸ் எப்படி வரும் சொல்லிட்டு. ஆனால் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட தேங்க்யூ என்னோட சர்வீஸில் இருக்கும்போது நான் 20-25 கொல்லம் வருஷம் முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் கிண்டியில் இருந்த ஸ்டாஃபுங்களெல்லாம் வந்திருக்கு. நான் வந்து சினிமா ஃபீல்டில் வந்திருக்கு. அது ஒரு என்ன சொன்ன அன்எக்ஸ்பெக்டட் திங்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நம்ம டைலரு எல்லாம்
இது கொடுத்தப்போ அது மாதிரி இப்போ எல்லாம் வந்தப்போ அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 5-6 பேர் வந்திருக்காங்க, நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. மேகம் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட மூஞ்சை பார்க்குற படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி தான் இந்த படத்தினுடைய முதல் காட்சி ஷூட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறப்போ எப்படி முகம் இருக்குமோ அது போன்ற முகத்தை வைத்து கொண்டு இருக்கிறார். உண்மையில் ஒரு அற்புதமான மனிதர். கேரளாவில் பிறந்திருக்காரு. அதாவது சுயமொழி பற்று பிறமொழி பற்று என்று சொல்லி மலையாளத்தில் அவர் வந்து கேரளாவில் பிறந்தாலும் தமிழ் மொழி மீது உள்ள பற்றின் காரணமாக இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து மலையாளிஸு. படத்தில் வந்து நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, தமிழை வச்சு எடுத்திருக்காரு. உண்மையிலே இது வந்து பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். இந்த படத்திலே வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டுள்ள ஒரு படம் இனியும் சினிமா ஃபீல்டில் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்போ உங்களோட கடமை தான் இது. இந்த படம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் சொல்கிறது உங்களோட கடமை தான். நீங்கள் வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப்பு கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் அது இது உள்ள ஐடியாஸ் எல்லாம் வரும்போது எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அதனால் நீங்கள் வந்துட்டுள்ள ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நம்ம இங்கே இதில் நம்ம இவர் ஜனநாயக கட்சியோட துணை தலைவர் வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம ഈ തമിഴ് സിനിമാ ഫീൽഡെല്ലാം பார்க்கும்போது கொஞ்சம் இது சொல்லி அவரே பொலிட்டீஷியன்ஸு அவரே போனப்படி அவரே எந்திரிச்சு வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி ரொம்ப அன்பாக அவர் சொல்லி அவர் கரெக்ட் டைமில் வந்திருக்காரு. പിന്നെ அன்பு செல்வன் சார் അവർ வந்து எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கு. அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி அவரும் கரெக்டாக எனக்கு வேണ്ട அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இவங்களெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டு எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லாம் அவங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. எல்லாம் அவங்களும் நீங்கள் எல்லாரும் வந்ததினால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் சக்ஸஸ் பண்ணி எடுத்தால் இனி நான் அடுத்த படம் எடுப்பேன். പിന്നെ വേറൊരു സങ്കടമായ സമാചാരം சொன்னால் ഞാൻ ഗവൺമെൻറ് സർവീസിൽ വർക്കുമ്പോൾ പ്രസിഡന്റ് ഓഫീസിൽ പോയി പ്രസിഡന്റ് பார்க்க போயிருக்கேன், பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிருக்கேன், கவர்னரை பார்க்க போயிருக்கேன். எல்லாம் அவங்களும் நல்ல பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்க்க. ஆனால் இங்கே மட்டும் வந்தപ്പോൾ ஒரு இடத்துல போனപ്പോൾ மட்டும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அது ഞാൻ சொல்லுறதில்ல, நம்ம ஆராலும் வந்தாலும் ஒரு ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் வரும்போது சரி ஆறு வந்து உட்காருங்க அப்படி சொல்கிற ஒரு பேர் சொல்லுறதில்ல. அவருக்கு ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்து யாரும் கவனிக்கலை சொல்லிட்டு அவர் எப்படி பண்ணுறாரு. அப்போ அதில் ரொம்ப சங்கடம் இருக்குது. யாரும் வந்து நான் சொல்லுறதில்ல. அதனால் நீங்கள் எல்லாரும் வந்ததில் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாவங்களும் நான் வெல்கம் பண்ணுறேன்.